வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ லிங்கா படத்துக்கும் கத்தி படத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி சீன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு படத்துல எந்த சீன் எல்லாம் ஒற்றுமையா இருக்குது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு படத்துக்கான ரிலீஸ் டேட்டை கவனிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு படமே 2014 தான் வந்திருக்குது. அதாவது ஒரே வருஷத்துல இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னா லிங்கா படத்துலையும் தண்ணியை மையமா வச்சு தான் ஒன்லைன் ஸ்டோரியை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு அணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கத்தி படத்துலையும் தண்ணியை மையப்படுத்தி தான் இந்த கதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விவசாயிகளுக்கு போதுமான தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு படத்துலயுமே ஒன்லைன் ஸ்டோரி தண்ணியை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் ஜெயில இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லிங்கா படத்துலயுமே ரஜினியும் ரஜினியோட ஃப்ரெண்ட்ஸும் ஜெயில இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி கத்தி படத்துல விஜய் மட்டும் ஜெயில இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஹீரோவுடைய தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னா திருடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே ஹீரோ மட்டும் திருடுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் திருடுவாங்க. லிங்கா படத்தில் ரஜினியோட ஃப்ரெண்டாக சந்தானம் வருவார். அவருமே திருடுற மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி தான் காட்டுவாங்க. அதே மாதிரி கத்தி படத்தில் சதீஷ் ஃப்ரெண்டாக வருவார். அவருமே பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே ஃப்ளாஷ்பேக்கில் வர கேரக்டர் நல்லா படித்தவங்களா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ப்ரெசென்ட்ல இருக்கிற ஹீரோ திருடனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தண்ணிக்கான பிரச்சனையே மேலிடத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போகாம ஊர் மக்களை வச்சே சமாளிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லிங்கா படத்துல ரஜினி சிவில் இன்ஜினியர் பண்ணியிருப்பாரு. ஊர் மக்களை வச்சு அணைய மக்களே கட்டுற மாதிரி தான் இந்த படத்துல இருக்கும். அதே மாதிரி கத்தி படத்துல விஜய் ஊர் விவசாயிகளை வச்சு தான் தண்ணிக்காண்டி போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்தோடைய டைரக்டர்ஸுமே ஒரு சீன்ல கெஸ்ட் ரோல்ல பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்தோடைய கிளைமேக்ஸுமே பாட்டு வச்சு தான் இந்த படத்தை முடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லிங்கா படத்தில் ரஜினியை ஜீப்பில் கூட்டிகிட்டு போகும்போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடும். அதே மாதிரி கத்தி படத்துலையுமே இந்த படம் முடியும் போது யார் பெற்ற மகனோன்னு பேக்ரவுண்டில் பாட்டு வரும். அப்போ தான் இந்த படமும் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே கிளைமேக்ஸில் ஹீரோஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லிங்கா படத்தில் ரஜினியோடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போலீஸ் வர்ற மாதிரியும், கத்தி படத்தில் விஜயை போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் சீன் இருக்கும். இந்த ரெண்டு படத்துலையுமே ஹீரோ கூட இருந்த சைடு கேரக்டர் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணின இந்த ரெண்டு படங்களில் இருக்கிற சின்ன சின்ன சிமிலாரிட்டி சீன்ஸ். இதை தவிர இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு ஏதாவது சிமிலாரிட்டி சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவியோடைய அப்டேட்டு, மூவியோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ், மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய்.